வியூவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ககனுக்கு நம்ம கேபி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே பூமிக்கிட்ட நீயும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கேட்க, இதை கேட்டுட்டு அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த நர்ஸ் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஐசியூக்கு போகிறாங்க. உடனே நம்ம கேபி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறத வந்து ககன் தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஐசி ரூமில் தான் இருக்கேன், என் கண் எதிர்க்க தான் கிருஷ்ண பிரசாத் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம கேபியை நினச்சி நம்ம மீரா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அபூர்வா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாவம் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல வந்து அபூர்வா கிட்டே சொல்கிறாங்க, நான் இருக்கேன், கேபி போனாலும் உங்களை நான் விட மாட்டேன், உன் பசங்களை எல்லாரையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக அவங்க மனசு இழகிற மாதிரியே பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு மீராவும் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா கிட்ட ரொம்பவே சாந்தமாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா மீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெகுலியாக இருக்கிறதுனால தான் நம்ம அபூர்வா டக்குன்னு அவங்கள ஏமாத்துறாங்களே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம மீரா இதை கேட்டுட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு நம்ம அபூர்வாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து 2 நாளாக எதையுமே சாப்பிடல, அதுவும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது என்றைக்கு இருந்தாலும் மாமாவுக்கு தெரிஞ்சிடும், அதனால் நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்க்கலாம், கண்டிப்பாக மாமாவை இங்கே இருக்கிறவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாவுக்கு வெளியில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ககன் அந்த சைடு வராங்க. இதை பார்த்த பூமி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ககன் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன இங்கே எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நர்ஸு வந்து இந்த மாதிரி கேபிக்கு இந்த இன்ஜெக்ஷனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ககன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன மறைக்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து ககன் கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம பூமி திக்கு முக்காடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ககன் உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம கேபி இருக்கிற ஐசி ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு என்கிட்ட வந்து நீயும் அம்மாவும் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா, ஒருவேளை இது எங்கள் அம்மாவுக்கும் தெரியுமோ, அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கிட்ட ரொம்பவே ஆஷா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே எவ்வளோ சொல்ல வந்து முயற்சி பண்ணுறாங்க. நம்ம பூமி எதையுமே நம்ம ககன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. உடனே நம்ம ககன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன ட்ராமா நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, இன்றைக்கி இந்த ஆளுக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சூர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த கேபி உயிரோட தான் இருக்கான், என் கண்ணு முன்னாடி தான் நான் ஐசியூவில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூமி அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கனவாக முடிஞ்சிருது. உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கனவு காண்றாங்க. உடனே நம்ம ககனை பார்த்தோன்னே ஒளிய ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. இந்த பக்கம் நம்ம பிந்து பூரியை தான் காட்டுறாங்க. பூரி பார்த்தீங்கன்னா நம்ம பிந்துக்கு ரொம்பவே பாவப்பட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் பிந்து வந்து நம்ம கேபியை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் பிந்து வந்து நம்ம பூரிக்கிட்ட ரொம்பவே வந்து சாந்தமாக 2 பேருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம பூரி வந்து பிந்துக்கு சாப்பாடுலாம் ஊட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்த விஷயம் எல்லாமே டோட்டலாக மாறி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே பிந்துவும் நம்ம பூரிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் பிந்து வந்து நம்ம பூரிக்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் திருப்பியும் நம்ம ககனை தான் காட்டுறாங்க. ககன் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸில் ஒரு ஆளுக்கு அடிபட்டிருக்கோம். அந்த ஆளை பார்க்குறதுக்காக தான் ஆஃபீஸ்க்கே வந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பூமி பார்த்திங்கன்னா கீழே வந்து உடனே பத்துக்கிட்டு மேலே வந்து ஒரு ஒயிட் துணியை வச்சு போத்திக்கிறாங்க. நம்ம ககனை பார்த்துட்டு சாரதாவுமே ஒளிஞ்சிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ககன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் காலையும் தொட்டு கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு போல் அப்படின்னு நினச்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஸ்டாஃபை போய் பார்க்குறாங்க. உடனே நம்ம பூமி சொல்லிட்டு போகிறாங்க, எதுக்காக வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அவங்களோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் இருக்க அந்த ஸ்டாஃபோட ரூமை எட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ககன் சொல்கிறாங்க, என் ஸ்டாஃபுக்கு ஒன்றுனா நான் வரமாட்டேனா, நீ கவலைப்படாத, 1 மந்த் லீவ் எடுத்துக்கோ, அதுக்கான சேலரி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பூமிக்கு உயிரே வருது. அப்போ நம்மளுக்காக வந்து நம்மளை தேடி ஒன்றும் வரலை, இதுக்காக தான் வந்திருக்காரு போல், அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல அவருக்கு மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் பூமி வந்து நம்ம ககன் கிட்ட மாட்டிக்கிறாங்க.
கங்கன் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து நம்ம பூமி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தெரியல, 2-3 நாளாக எனக்கு ஒரே வாமிட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அப்படின்னும் போது ககன் சொல்கிறாங்க, போதும் உன்னோட ட்ராமாவை நிறுத்து, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாற்றி மாற்றி 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே டாக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னும் போது டாக்டர் வந்து நம்ம ககன் அனுப்பி விட்டுறாங்க. அப்போ லேடி டாக்டர் கிட்ட தான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லும் போது பூமி வந்து சொல்லும் போது நம்ம ககன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, உன்னை பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ககன். இந்த பக்கம் நம்ம பூமியும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலைக்காகாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம இந்த பக்கம் அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா ரொம்பவே டென்ஷனோட நம்ம சரச்சந்திராவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சரச்சந்திரா அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு குற்றம் உணர்ச்சி தாங்கவே முடியல. அப்போ நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, என்னோட விஷயத்துக்காக தானே நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்க, கேபியை கொன்னீங்க, நீங்கள் ஏன் இதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா எவ்வளோ சொல்லியும் நம்ம சரச்சந்திரா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் வந்து நம்ம மருதாணி பாட்டி கேட்டுறாங்க. கேட்டுட்டு, என்னம்மா சொல்கிற, நீ தான் வந்து கேபியை கொன்னியா அப்படின்னும் போது, சித்தி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, எதையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து அபூர்வா கிட்ட மருதாணி பாட்டி சொல்கிறாங்க, நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திராவை தான் காட்டுறாங்க. நட்சத்திரா ரொம்பவே சந்தோஷத்தோடு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சரச்சந்திரா வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, வீட்டில் என்ன நடக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, செரி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், போய் செரிக்கு சாப்பாடு கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே செரிக்கு அந்த நேரத்துலேயும் நம்ம நட்சத்திரா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் அந்த நேரத்துலேயும் நம்ம செரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரச்சந்திரா முன்னாடி சந்தோஷமாக நடிக்கிற மாதிரி நம்ம நட்சத்திராவை பழி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நட்சத்திராவுக்கு சாப்பாடை வச்சு திணி திணிக்கிறாங்க. உடனே நம்ம சரச்சந்திரா இப்படி போனதுக்கப்புறம் நட்சத்திரா அதை போய் வாமிட்டு எடுக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம மருதாணி பாட்டி தப்பாக நினச்சிக்கிட்டு அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, உன் பொண்ணு வாந்தி எடுக்கிறா, சரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாந்தி எடுக்கிறான்னா என்ன அர்த்தம், அவளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அபூர்வாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நட்சத்திராவை வந்து ஓங்கி ஒரு அறையிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னும் போது அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துமா, நான் வந்து செரிக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையை செஞ்சேன், அதை எனக்கே அவன் திருப்பி விட்டுட்டான், அதனால தான் நான் இன்னைக்கு வாமிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஐயோ நான் தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் சித்தி தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நட்சத்திரா ரொம்பவே கோவப்பட்டு மறுபடியும் அந்த அடியை வந்து நம்ம மருதாணி பாட்டிக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மருதாணி பாட்டி ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதாவை தான் காட்டுறாங்க. சாரதா நம்ம கேபிக்காக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வேண்டிக்க போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம அபூர்வா வந்துடுறாங்க. அபூர்வா வந்துட்டு, இவ எங்கே இங்கே இருக்கா, புருஷன் செத்தது கூட கவலை இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, எல்லாரும் முன்னாடியே இவளை அசிங்கப்படுத்தணுமே அப்படின்றாங்க. அப்போ தான் சாரதா சுமங்கலி பூஜைன்ற ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் நம்ம சாரதாவை அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ இவளுக்கு இப்போ தான் புருஷன் இறந்து 2 நாள் ஆகுது. ஆனால் இவ கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் இந்த சுமங்கலி பூஜைக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம சாரதா நம்ம அபூர்வாவை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, அபூர்வா சொல்கிறது உண்மையாமா, என்னம்மா நினச்சிட்ருக்க, நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உன்னோட புருஷன் கேபி இல்லைனா வேற யாரும் உன் புருஷன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்த, இன்னைக்கு அவன் இறந்தோம் இன்னமும் உன் தாலியை கைட்டாமல் இந்த இடத்துல வந்து நீ வேஷம் போட்டுட்ருக்கிய அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா பார்த்தீங்கன்னா சாரதாவை கண்ணா முன்னான்னு பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதா தாங்க முடியாமல் நம்ம அபூர்வாவை ஓங்கி ஒரு அரைஞ்சதும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு மண்ணை எடுத்து நம்ம அபூர்வா முகத்தில் தூவிடுறாங்க. இதை பார்த்துட்டு அபூர்வாவுக்கு அந்த இடத்துல ஒரே அசிங்கமாயிடுது. நீ நல்லாவே இருக்க மாட்டே, உனக்கெல்லாம் என்ன கெதி வரப்போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவுக்கு சாபனை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வா ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க கோவத்தோட. அப்போ மருதாணி பாட்டி கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் அந்த சாரதாவை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா அவன் எல்லார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா சித்தி, நான் சும்மா விட மாட்டேன், இப்படி அவளை நான் அப்படி பழி வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சாரதாவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து அழுறாங்க.
அப்போ பூமி கேட்குறாங்க, "என்ன அத்தை எதுக்காக அழுவுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த அபூர்வா என்ன ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டா. இந்த தாலியை நான் கழட்டாமல் இருக்கிறேன். அப்போ உன்னோட புருஷன் யாரு? அப்போ இந்த 2 குழந்தைக்கு அப்பா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா. ஆனால் எனக்கு கோவம் வந்ததுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தோணுச்சு. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, "நான் ஒரு காரணத்தோட தான் அத்தை சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மாமாவோட ஃபோனை எடுத்து நான் பார்த்ததில்ல. மாமாவுக்கு நிறைய கால் கடைசியாக வந்து அபூர்வா தான் பண்ணியிருக்கா. அப்போ அபூர்வா தான் இதுக்கு காரணமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அப்பாவை பயன்படுத்திக்கிட்டு மாமாவை ஷூட் பண்ணது அப்பாவோட துப்பாக்கியிலேருந்து தான் இருக்கணும். அதனால தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ மட்டும் போயிட்டு நீங்கள் அபூர்வா கிட்ட மாமா உயிரோடு இருக்காருன்னு நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா அபூர்வா சும்மா இருக்க மாட்டா. எப்படியாவது மாமாவை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஆட்களை ஏற்பாடு பண்ணுவா. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்ல, மீரா அத்தையும் தான் நம்ம பார்க்க முடியல. இவ்வளோ தூரம் இவ்வளோ சாங்கியம் பண்ணியிருக்காங்க. நம்ம எதுக்காக? கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கஷ்டம். அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம தாண்டி வந்துட்டோன்னா அபூர்வாவுக்கு நம்ம கோர்ட்டில் சொன்ன மாதிரி அந்த கெடுக்குள்ளே இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம அபூர்வாவுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் அத்தை. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எமோஷ்னல் ஆகி எல்லாத்தையும் வந்து கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதா சொல்கிறாங்க, "நான் நீ சொல்கிற மணியே செய்கிறம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூமி கிட்ட பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் அபூர்வாவை நம்ம பூமி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.